அருமையான ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து கெட் டுகெதர் பண்ணுறாங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்ல முடியும். அவங்க வீட்டில் சகோதரர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரும் சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து எடுத்ததுக்காக. தம்பி கந்தா வந்து புதுசாக அறிமுகம் ஆகிறாரு. எனக்கு இந்த அறிமுக இயக்குனர் எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 74 புது இயக்குநர்களோட வந்து நடிச்சதை வந்து என்னோட லக்கது. அந்த வகையில் வந்து இவர் ஒரு புது இயக்குனர், இவரோட நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தம்பி வெற்றி பட நாயகன் அவரு. வெற்றி எங்க? வெற்றி வெளியே இருக்கா? வெற்றி ஒரு அருமையான ஒரு தம்பி, ரொம்ப மரியாதை, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவரோட இந்த படத்தில் வந்து பணிபுரிந்தது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கன்னடா ஜக்கேஷ் சாரோட தம்பி கோமல் குமார் இப்போ வந்து அறிமுகம் ஆகிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. எல்லாரும் தமிழ்ல வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து நடிக்கிறாங்க. அவர் வந்து அங்கே ஒரு பெரிய ஹீரோ மட்டும் இல்லாமல் வந்து அருமையாக வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நமக்காக வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து வருக என்று வரவேற்கிறோம் நம்ம தமிழ்நாட்டு தமிழ் திரையுலகத்துக்கு. தம்பி வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆக்டர். அவர் கூட நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் இன் அவர் ஃபிலிம். அண்ட் இதில் வந்து வெற்றி எங்க? வெற்றி கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. அப்புறம் வந்து ஷபி தம்பி, இவர் வந்து குட்டி மோராளி. மோராளி வந்து எல்லாம் எந்த அளவுக்கு வந்து முக்கியன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து இவர் அறிமுகமானார். சினிமாவிலையும் நடிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆசைப்படுறது நடிக்கணும்னு. அவரையும் வந்து வரவேற்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் வந்து ஹீரோயின் வாங்க கம்ம கிருஷ்ணபிரியா அவர்கள். ரொம்ப நல்லா இருக்குமா சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. லுக்கிங் ஸோ நைஸ். அவங்க நம்ம ரெண்டு பேரும் தான் சண்டை படத்தில் இருந்தாலும் வணக்கம் வாங்க. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட். பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். வெற்றி, ஐ ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் யூ, ஐ ஜஸ்ட் டோல்ட் அபவுட் யூ சொல்லிட்டேன். வெற்றி பட நாயகன் நீங்கள். உங்கள் கூட நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. அண்ட் அப்புறம் அது மாதிரி வந்து டேனி சினிமோட்டோகிராஃபர் ஆலிவர் ஸோ ஒண்டர்ஃபுல் சினிமோட்டோகிராஃபர். பார்த்தீங்க நீங்கள் எல்லாம் எவ்வளோ அருமையாக எடுத்திருக்காருன்னு. எல்லாம் சின்ன பசங்களோட நானும் சேர்ந்து சின்ன பிள்ளைகள் ஆகிட்டேன். டான்ஸ் ஆட மாட்டேன், நான் விட மாட்டேன். சாரி, நீங்களாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி இருந்தாலும் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். காமெடி. ஆமாம் தங்கதுரை தம்பி, அது விஜய் டிவி தம்பி. தங்கதுரை இமான்ல சொல்லியாச்சு, எல்லாருக்கும் சொல்லியாச்சு. முத்து மன்சூர் அலி கான் பற்றி சொல்லவே வேணாம். ஒரு அருமையான நடிகர், உங்களுக்கு தெரியும். ஆர்வி உதயகுமார். அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் கூட வந்து எல்லாரும் கூட வந்து நம்ம நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் யங் யூத்தாக இருந்த படத்தில். எப்படி வந்து மணி என்ன பக்கத்தில் நின்னோன்னே எனக்கு வந்து யூத்னஸ் அப்படி தெரியுதோ அதே மாதிரி அண்ணா நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லாக்கா. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே இருக்கிற பல பேர் இங்கே. ஆமாம், நெல்லை எண்ணெய், பணிகுமார், மண்ணை, இது மாதிரி எல்லாருமே எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம். ஒருத்தர் பேரை வந்து சொல்ல முடியல, எல்லாருக்கும் தெரியும். என் மனசுலேருந்து எல்லாரையும் வந்து வருகன்ட்டு வழையத்து தேவராஜ் எல்லாருமே. அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த உம்மா தானே அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடினது. அது நான் ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ணன் நீங்கள் எப்படி பாடினீங்கன்னு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. அப்புறம் லிவிங்ஸ்டன் வந்து GM குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்துகிற நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அறுவடை நாள்னு படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும். இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய 2 பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து இந்த முக்கால்வாசி டேரக்டர்ஸ்லாம் 2-3 மீட்டர் போட்டே வந்துடுறாங்க. எல்லாம் ஆக்டர் ஆகுறாங்க, கேமராமேன் ஆகுறாங்க, அப்படியே காமெடியன் ஆகுறாங்க. இப்படிலாம் வந்து பல பேர் எல்லாம் இப்போ இறங்கிட்டாங்க. இப்போது சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புள் கூட வந்து ஆக்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவரையும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். வசீர் அண்ணன் வந்து
எல்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டார் அவர் தான். எங்களுக்கு சாப்பாடு காலையிலேருந்து மத்தியானம் நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டதெல்லாம் அண்ணன் தான். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் வீரண்ணன், வீரக்காக்கா அண்ணன், இவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பம். ஸோ இப்போ குடும்பம் வந்து பிரதர்ஸு. எங்களுக்கு வந்து வாங்க ரஃபிக் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரு. ஆமாம், இந்த ஆள் நினச்ச திரையரங்கத்துக்கு எடுத்துகிட்டு வரவே ஒரு Trend music. Oh, you're very big man. You're the biggest man here on the stage. Okay. Anyway, Trend Music. Thank you so much. சக்திவேல் ஃபிலிம் வந்து வாங்கியிருக்காங்க படத்தை. அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் கந்தன் அண்ட் குரூப் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சு, இந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பெருசாக ஆதரிக்கணும் அப்படிங்கிறது, இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிறது என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். சார் வாங்க, ஸ்டேஜ் வாங்க. சிவாஜி கணேசன் அவரின் இளையமுத்திரன் பிரபு அவர்கள் சிறப்பான நடிப்பும் துடிப்பான நடனமும் சின்ன தம்பியை மக்கள் மனம் நிறைந்தவர். இப்போது ராஜபுத்திரன் படத்தை இசை வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. மேக்சிமம் எல்லாருமே நடிகர்களுக்கு டைரக்டர் போயிடுவாங்க. ஆனால் இவர் வந்து நடிகர்களை தனக்கானதை ஆக்கிக்குவார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர் வசந்த் சார். அவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி, நிறைய கற்றுக்கிட்டேன். எங்கள் டைரக்டர் வசந்த் சார் இங்கே இருக்காங்க, வந்ததுக்கு நன்றி ரொம்ப. அப்புறம் நந்தா பெரியசாமி சார், திருமாணிக்கம் இப்போ ஒரு படம் வந்திருக்கு. நான் நந்தா பெரியசாமி சார் தான் முதல்ல ஒர்க் பண்ணேன். திருமாணிக்கம் வந்து இன்னைக்கு வந்து வெற்றி படமாக இருந்திருக்கு. நிறைய அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்ன, ஓடிக்கிட்டே தவம் பண்ணணும்னு சொல்லுவார். என்னென்னா சினிமாவில் தோத்துக்கிட்டே இருந்தாலும் இல்லை ஒரு அடுத்தடுத்த படங்கள் ஜெயலலிதான் ஒரு இடத்துல இருந்திருக்கேன். மேலே கேட்பாங்க, நம்ம போலீஸில் அப்பா போலீஸுங்கிறதுனால அங்கே ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு. ரொம்ப சின்ன வயசில் ஒருத்தரை பார்த்துருந்தேன். ஒரு அழகா கலராக ஒருத்தர் இருந்தார், மைண்டில் இருந்துச்சு. அவர் ஒவ்வொரு தடவை படம் பார்க்கும்போது அவரை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் இன்னைக்கு அவரை வச்சே படம் பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் தான் சின்ன வயசில் பார்த்த நம்ம முதல் நடிகர். அவரை வச்சு இன்னைக்கு படம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தா வெற்றி வந்து இந்த படம் வந்து நான் ஃபோனில் தான் கதை சொன்னவொன்னே அடுத்த நாளே வந்து ஆஃபீஸில் வந்து நான் இந்த படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாரு. வெற்றிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சப்போர்ட்டாக வந்து ஃபுல்லாக இருந்தார். மேக்சிமாவே அவர் வேறு பேட்டர்னில் நடித்த ஒரு ஹீரோ. ஒரு கிராமத்து இதில் இது வரைக்கும் நடிக்கலை. அதே மாதிரி ஒரு கேலப்பிங்காக ஒரு இது பண்ணி நடிக்கலை. இந்த லவ் மூட்லாம் நீங்கள் படங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நடிக்கலை. அந்த மாதிரி நடித்ததில் அவரை வச்சு எடுத்ததில் மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம். வில்லன் கேரக்டருக்கு நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு ஆளை பார்த்துருந்தோம். அவர் வந்து செட் ஆகலை. நடிக்க வச்செல்லாம் பார்த்தோம், பயமாக இருந்துச்சு. ஷூட்டிங்க்கு முன்னாடி என்னடா 2 வீக்ஸ் முன்னாடி வில்லன் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சோம். அப்புறம் நம்ம இணையக்குனராக ஒர்க் பண்ணவர். அவர் வந்து ரொம்ப நாளாக என் கூட வந்து பயணித்த நண்பர். என்னோட துக்கத்துலையும் எல்லாத்த இடத்துலையும் இருந்தவர் முத்துங்கிறவர். அவர் வந்து கோமல்குமார் சாரை சொன்னார். கோமல்குமார் சாரை என்கிட்ட கேட்காமலே அவர்கிட்ட ஃபோனில் கதை சொல்லி அவர்கிட்ட ஓகே வாங்கி அப்புறம் சொன்னார், ஜி நம்மளுக்காண்டி அவர் பண்ணுறேங்கிறாரு. அப்போ சில விஷயங்கள் சொன்ன கோமல்குமார் சார், ஜி அவ்வளோ ஹீரோவாக இருக்காரு, நம்ம அந்த அளவுக்கு அவர் பட்ஜெட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். உடனே கோமல்குமார் சார்ட்ட இந்த விஷயத்தை சொன்னார், டைரக்டர் இப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு. கோமல்குமார் சார் கதையை கேட்டுட்டு 1 ரூபா வாங்கலை, தமிழில் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து நடித்து கொடுத்துருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னா சினிமா மேலே அவ்வளோ பேஷன். என்னன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம நடிகர்கள் நிறைய பார்க்குறோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ பேஷன். கேரவனுக்குள்ளே போகவே மாட்டார், அங்கேயே நிற்பார் ஷூட்டிங். அதே மாதிரி டைரக்டரை வாத்தியார் இருந்தான் பாரு, அந்த அளவுக்கு டைரக்டர் மேலே மதிப்பு மிக்க ஒரு நடிகர். அவரை இந்த படத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணல, தமிழில் வந்து அறிமுகப்படுத்தினதில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் எனக்கு சப்போர்ட் இருந்ததில் ரொம்ப நன்றி. நாங்கள் சரி வேண்டாம்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அப்புறம் வேற போகலாமான்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கும் போல எண்டில் வேற வழியே இல்லை, சரி அவங்கள கூப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க அர்த்த சகாப்தன்னு ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படம் நல்லா ஓடின படம்.
அந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே அவங்கள கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் வந்து சொல்லி கொடுத்தோன்னா நல்லா பண்ணாங்க. ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம லவ் எடுக்கிறோம். வெற்றி ப்ரோ அவங்களுக்கும் அந்த லவ் காம்பினேஷனுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாங் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. சாங் எப்படி செட் ஆகிருக்குன்னு பார்த்துப்பீங்க. ஏன்னா சாங் வந்து அந்த 3 சாங்ஸுமே வந்து நான் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க 2 பேருக்கான லவ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனால கிருஷ்ணபிரியாவுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் முன்னாடி வந்து ரேவதிலாம் எப்படி இருந்தாங்களா அந்த மாதிரி டைலாக்லாம் பேசுனது யாரும் பார்த்தா சார் தான் பேசியிருப்பார் போல. ஏன்னா சார் மாதிரி தான் விஜய் சார் பேசியிருப்பார். அந்த மாதிரி அவரோட பாடி லாங்குவேஜ் விஜய் சார் வாங்கி பண்ணியிருப்பார். அது வந்து முதல்ல என்னன்னா பீர்காக்கா சார் எங்கே இருக்காரு. என்னன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கே எல்லாம் ஆரம்பிச்சாலும் அவரோட ஆஃபீஸில் தான் போய் எல்லாருமே உட்காருவோம். அவர் தான் புள்ளியார் சொல்லி போடுறது. கோதர் சாரையும் ஃபருக் சாரையும் படம் பண்ணுங்கன்னு அவர் தான் செக்யூரிட்டி கொடுத்தாரு. இந்த டேரக்டர் நம்பி பண்ணுங்க, எப்படி பணத்தை எடுத்து சித்தார்த்தி பின் உமாத்தர அம்மா கரியா அந்த சாங் மட்டும் சித்தார்த்தி பின் இதுக்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா அந்த மியூசிக் டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அந்த ஒரு சாங் மட்டும் அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு வந்து மோகன் ராஜா சார் வந்து எழுதியிருக்காரு. ஒரு வரி கூட மாத்திரக்கூடாது, என் ரத்தத்தையே வந்து இதாக்கி எழுதியிருக்கேன், அதனால எதையுமே கை வச்சிடாதீங்கன்னு சொன்னாரு. அதனால அதில் நாங்கள் எதையுமே கை வைக்க அப்படியே போட சொல்லியாச்சு. வைரமன் சாருக்கு ரொம்ப நன்றி, அவ்வளோ சப்போர்ட்டாக வந்து படத்துக்கு பண்ணி கொடுத்ததுக்கு. ராகேஷ் சன் மாஸ்டர் இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். அவருக்கு ஃபஸ்ட்டு படம். அவர் ஃபருக் சாரோட ஃப்ரெண்டு இளங்கோ சார் இருக்கார். அவர் ரொம்ப நாளாக சினிமாவில் இருக்கார். ஸ்டன் மாஸ்டர் கேரக்டராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா பண்ணியிருக்காரு. கணபதி வாழ்த்து, பெரியாவில் வர வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம மேக்கம்மேன் பாண்டியனை, அப்புறம் வந்து நம்ம இதில் நம்ம துரை சார், வணக்கம் சார். சார் நான் தான் டேரக்டர். அவர் துரை சார் முகவரி மறக்க முடியாது சார். ஆமாம் சார், ரொம்ப நன்றி. அஜித்தை வச்சு பண்ண படம் மகிழ்ச்சி இது. அப்புறம் இந்த படம் நடக்கிறதுக்கு எல்லாரும்